இப்பதான் நிறைய உமனுக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அதாவது லுக்கேரியா அப்படிங்கிறது ரொம்ப காமனாவே பெரிய பிரச்சனையாவே இருக்குது. மாசம் ஃபுல்லா எனக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்குது, ரொம்ப வெள்ளப்படுது அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாருங்க. எதனால இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அண்ட் எப்போ நீங்க வந்து ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல சொல்லி. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்மெல்லோட இருக்கலாம், இல்ல ஸ்மெல் இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் எரிச்சலோ இல்லைன்னா ஊறலோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு அந்த கன்சிஸ்டன்சியே வேற மாதிரி தயிர் கன்சிஸ்டன்சியா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ரொம்ப லிக்விடியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கிளியர் கிளவுடியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்லயே இருக்குது. இதுல வந்து எது நார்மல் எது அப்நார்மல் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பப்பெல்லாம் நார்மலா இருக்கும்னா நீங்க பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு வந்துச்சுன்னா அது நார்மல். அப்புறம் வந்து பீரியட்ஸ் அப்பவோ இல்லைன்னா பீரியட்ஸ் முன்னாலேயோ வர்றது நார்மலோட. ஓவுலேஷன் டைம் இருக்கு இல்லையா, ஓவுலேஷன் டைம் அப்படின்னா நம்மளோட பீரியட்ஸ்ல இருந்து 12வது நாள்ல இருந்து 17வது நாளுக்குள்ள வர்ற அந்த டைம் தான் ஓவுலேஷன் சொல்லுவோம். இந்த ஓவுலேஷன் டைம்லயும் வர்றது நார்மல் தான். நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, பிறந்த குழந்தைக்கு அது ஃபீமேல் சைல்டுக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வரும். நிறைய அம்மாக்கு வந்து புரியாது, எதுக்குடா என் குழந்தைக்கு எதுக்குடா அந்த ஏரியால இருந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. இது வேற ஒன்றும் இல்ல, அம்மா கிட்ட இருக்கிற அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து குழந்தைக்கும் கொஞ்சம் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் 1 வீக் வர அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து குழந்தையோட உடம்புல இருக்கும். அதனாலதான் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வருது. செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட்னாலையும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வர்றது நார்மல் தான். ஓவுலேஷன் டைம், பீரியட்ஸ் டைம், ப்ரீ மென்ஸ்ட்ரல் டைம்லலாம் வெஜனா pH வந்து ஸ்லைட்லி அசிடிக்கா இருக்கும். அதனால இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வரும். வெஜனாக்கு நார்மலா ஒரு pH வந்து மெயின்டைன் ஆகும். அந்த pHல ஒரு வேரியேஷன் நடக்குது அப்படின்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வருது அப்படின்னு அர்த்தம். இதுக்கடுத்து சொல்ல போற கண்டிஷன்ஸ் தான் அப்நார்மல். தயிர் கன்சிஸ்டன்சில வெளியே வர்றது வந்து கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அப்நார்மல். அந்த டிஸ்சார்ஜ் எல்லோ கலர்ல இல்லைன்னா கிரீன் கலர்ல போகுது. அப்புறம் வந்து யூரின் போறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது, எரியுது. அப்புறம் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போதும் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா இது அப்நார்மல் கண்டிஷன். ட்ரைகோமோனாஸ் வெஜைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுல ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்து வருது, ரொம்ப அஃபென்சிவா இருக்குது ஸ்மெல் அப்படின்னு சொல்றீங்கன்னாலும் இன்ஃபெக்ஷன்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பாக்டீரியல் வெஜைனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதெல்லாம் அப்நார்மல் கண்டிஷன். அப்புறம் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜோட அசோசியேட்டடா லோவர் பேக் பெயின் வந்து இருக்கு அப்படின்னா செர்வசைட்டிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த கண்டிஷன் நார்மல். அதுக்கு அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செர்வசைட்டிஸ், ட்ரைகோமோனாஸ் வெஜைனைட்டிஸ், பாக்டீரியல் வெஜைனோசிஸ், இது எல்லாமே அப்நார்மல் கண்டிஷன். இதெல்லாம் நீங்க டாக்டர் வந்து பார்த்துதான் ஆகணும். என்னதான் நம்ம மெடிசின் எவ்வளவுதான் கொடுத்தாலும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் தான். ஸோ நீங்க வந்து முதல்ல வர்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பரான ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னாலே இந்த கண்டிஷன் டோட்டலா வராம இருக்கிறதுக்கே நம்ம பண்ணிடலாம். காட்டனா இருக்கிற மாதிரி இன்னர் வியர், ரொம்ப பிரீதபிளா இருக்கணும், ரொம்ப டைட்டா வியர் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல கொஞ்சமாவது காத்தோட்டம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க, கொஞ்சம் பிரீதபிளா இருக்கணும். இந்த பேடுக்கு பதிலா டாம்போன்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த டாம்போன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வெஜைனாக்குள்ள வந்து ஜெர்ம் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அண்ட் அந்த ஜெர்ம்ஸ் வந்து வளர்றதுக்கு ஒரு ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் வந்து இது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துங்க. ஸோ எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் டாம்போன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெஜைனா இருக்கு இல்லையா, அந்த ஏரியால சோப்போ இல்லைன்னா ஏதாவது ஸ்மெல் போறதுக்காண்டி வேற ஏதாவது யூஸ் பண்றது அதெல்லாம் யூஸே பண்ணாதீங்க. இது எல்லாம் என்ன பண்ணும்னா வெஜைனால இருக்கிற நார்மலான ஒரு pH வேல்யூவை ஆல்டர் பண்ணி விட்டுரும். அண்ட் அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈஸியா வர்றதுக்கு அது வந்து ஒரு ஃபேவரபிளான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுல சோப்போ வேற எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். கிளீன் பண்றதுக்கு ஒரு வார்ம் வாட்டரே போதும், இல்லைன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ற வாட்டர் மட்டுமே போதும். அந்த ஸ்கின்ல சோப்போ அதர் டிடர்ஜென்ட்ஸ் எதுவுமே அதுல வந்து படக்கூடாது. நீங்க வந்து எப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, எப்போ நம்ம வந்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து இருக்குது, ஆட் வைக்கிற அளவுக்கு டிஸ்சார்ஜ் வந்து அதிகமா இருக்குது, அசோசியேட்டடா லோவர் பேக் ஏக் இருக்குது, அப்புறம் ரொம்ப ஸ்மெல் வருது, அப்புறம் ரொம்ப அரிக்குது அந்த இடமே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த கண்டிஷனுக்கு நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். நான் இப்ப சொல்ல போறது வீட்டுல நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ள நீங்க அதுல ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா நம்மளோட பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெரிய நெல்லிக்காயில உள்ளக்க இருக்கிற அந்த சீடு இருக்கு இல்லையா, அந்த சீடை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை வந்து ஹனியோட மிக்ஸ் பண்ணி லிக் பண்ணி சாப்பிடணும். இதை வந்து தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலே இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை வந்து கண்டிப்பா கியூர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye bye.